அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கடினமான பிரார்த்தனையாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கை வைத்து செய்யுங்க. லட்சக்கணக்கான பேர் இதை ட்ரை பண்ணி அவங்க பலன் கண்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பதிவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதற்கு வேண்டுமென்றாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை சின்ன சின்ன பிரார்த்தனைகள் ஒரு 2-3 நாட்களிலே நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். அது என்ன வழிபாடு, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீப ஒளியில் பாருங்கள், அம்மாவோட முகம் எந்த அளவுக்கு அழகாக தத்ரூபமாக ஒரு குழந்தை வராகி போல் அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட நெத்தியில் பாருங்கள் அம்மா அழகாக குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை போல் காட்சி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருந்தது. பார்த்து கொண்டே இருக்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சி. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபடுங்க. அதே போல் நம்ம சேனலில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் 4 விதமான சுவிட்ச் வேர்டு கொடுத்துருந்தேன். அதில் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்லியிருந்தேன். அதை நம்பிக்கையோடு சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரியோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் நெஞ்சுவலி இருந்திருக்கு. அப்போ இந்த சுவிட்ச் வேர்டை சொன்னதின் மூலமாக 5 நிமிஷத்தில் அந்த வலி சரியாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றியை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம சேனலில் சொன்ன நம்பரை நம்பிக்கையோடு அவங்க யூஸ் பண்ணி பார்த்ததின் மூலமாக அடகு நகையை மீட்டுட்டேன் அப்படின்னு இன்னொரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. நன்றியை சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள், சுவிட்ச் வேர்டு, நம்பர்ஸ் இதெல்லாம் சக்தி வாய்ந்தது, மிகவும் அற்புத பலனை தரக்கூடியது. உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை ஒரே ஒரு வரியில் உங்கள் பேர், உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொன்னால் போதுங்க. ராசி, நட்சத்திரம் இது எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் பேர், உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன பிரார்த்தனையோ அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கடினமான பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் வேண்டுதலுக்காகவும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். நியாயமான கோரிக்கையை வைக்கும்போது நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், தொடர்ந்து உச்சரிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு முறை தான் உங்களுடைய பிரார்த்தனையை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி ஒரு இடத்துல வைக்க போகிறீங்க. அவ்வளோதாங்க. இது உங்களுடைய பிரார்த்தனையை சின்ன பிரார்த்தனையை ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே நிறைவேற்றி கொடுத்துடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை டைம் எடுத்துக்கும், ஆனால் நிறைவேறாமல் போகாது. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதுங்க. மறக்காமல் நான் என்ன சொல்கிறேனோ அதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் நீங்கள் சர்க்கிள் வரையணும், ரவுண்டு வரையணும். உங்ககிட்ட மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இருந்தால் வரைங்க. சப்போஸ் இல்லைன்னா மஞ்சளில் தண்ணி கலந்து அதை ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ ஒரு ரவுண்டு மஞ்சளால் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டுக்கு மேலே ப்ளூ கலர் பெண்ணால் தான் எழுதணும். வேறு எந்த பெண்ணாலையும் எழுதக்கூடாது. ப்ளூ கலர் பென்னு இல்லை மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. மேலே இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது போல் உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. ரியல் நேம் எழுதிக்கோங்க. நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50,000 பணம் வேண்டும் இப்படி எழுதிக்கோங்க.
50,000 பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். அதுக்கு கீழே இப்போ இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், ரொம்பவும் பவர்ஃபுல்லான நம்பர், நம்ம கேட்டதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் 1176 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50,000 கடன் இருக்குன்னா மேலே உங்களுடைய பேர் எழுதிட்டு 50,000 கடன் அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதிட்டு கீழே இந்த நம்பரை எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும் 20,000 சம்பளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் 20,000 சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது, கீழே 1176 அப்படின்னு எழுதிக்கோங்க. இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், ப்ரொமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், எதற்கு வேண்டுமென்றாலும் எழுதலாம். உடலில் இருக்கிற நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சப்போஸ் லோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா எந்த அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அதில் எழுதி இந்த லோன் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். என்ன உங்களுக்கு தேவையோ, எந்த ஒரு பிரார்த்தனைக்காக வேண்டுமென்றாலும் எழுதலாம். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் வெஸ்ட் டைரெக்ஷனில் இந்த ஒரு பேப்பரை நீங்கள் மறைச்சி வைக்கணும். மேற்கு திசையில் இருக்கிற செவுரு இல்லைன்னா அந்த இடத்துல இந்த பேப்பரை வைக்கணும், மேற்கு திசையில் வைக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஏன் இந்த மேற்கு திசையில் நம்மளுடைய விருப்பத்தை எழுதி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு திசையில் புஷ்பந்த தேவ் அப்படின்ற ஒரு பகவான் இருக்கிறாரு. அவரிடம் நம்மளுடைய பிரார்த்தனையை இந்த முறையில் வைப்பதாக ஐதீகம். இப்படி வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர் இது போல் எழுதி வைத்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. அதனால் இதை உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, மஞ்சள் நிறத்தில் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், ப்ளூ கலர் பெண்ணால் நம்ம எழுதியிருக்கோம். அதே போல் அதில் மிகவும் அற்புதமான பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரும் இருக்குது. இதை நம்ம மேற்கு திசையில் யாருக்கும் தெரியாமல் வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சூட்சமம் இருக்குது. இது எல்லாம் ஒன்று கூடி நம்மளுடைய பிரார்த்தனையை மிக விரைவில் நிறைவேற்றி தரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதை நிறைய பேர் செஞ்சும் இருக்காங்க. அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்பிக்கை மிகவும் முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேண்டுமென்றாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எப்போ வேண்டுமென்றாலும் செய்யலாம். எந்த கிழமைகளில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக குளித்து முடித்ததுக்கப்புறம் இதை செய்யுங்க. நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நம்பிக்கையை பொறுத்தது. நீங்கள் நம்பிக்கையோடு என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இதை செஞ்சா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பேப்பர் எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டலாம், இல்லை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேற்கு திசையில் தான் நீங்கள் வைக்கணும், வேறு எந்த ஆப்ஷனலும் கிடையாது. மேற்கு திசையை பார்த்து வைங்க, நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.